வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்துடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை நீங்கள் பேரிச்சம்பழத்தில் பெறலாம். ஸோ பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது, என்னென்ன நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்படுகிறது, பேரிச்சம்பழத்துடைய மருத்துவன்மைகள் என்ன, வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குது. பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது. எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், உங்களுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த எலும்பு உருக்கி போன்ற பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை குணப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உடலில் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய பழம் பேரிச்சம்பழம் தான். சிலருக்கு உடலில் ரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்பட்டு அவங்க நாள் முழுவதுமாகவே சோர்வாக இருப்பாங்க. இதுக்கு அவங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகையை சரி பண்ணலாம். உடல் ரத்தத்தோடைய அளவை அதிகரித்து ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோகுளோபின் நம்ம சொல்லக்கூடிய புரதத்தை அதிகப்படுத்துறதால ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு இருக்கு. கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்னா கண்களுக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்திற்கு போகிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் கண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள இருக்கிறதால தான். இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குறது, மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது. தினந்தோறும் பேரிச்சம்பழம் சாப்பிடுபவர்களுக்கு கண்களில் பார்வை திறன் அதிகரிக்கும். கண்புரை போன்ற பிரச்சனை வராமல் தடுக்கப்படும். ஸோ கண்கள் பார்வை கூர்மை பெறுவதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கும் பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இதயம் பலம் பெறுவதற்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதய சம்பந்தப்பட்ட நோயால் இப்போது அதிகம் பாதிப்படைகிறாங்க. அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. மேலும் கெட்ட கொழுப்பை குறைச்சி மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதையும் பேரிச்சம்பழம் தடுத்து நிறுத்துகிறது. இதய சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் A குறைவால தான் கண் பார்வை நமக்கு மங்கலாகும். இதை குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் சிறந்த மருந்தாக இருக்கு. மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வச்சு சாப்பிட்டோம் தான் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். இதனால கண் பார்வை கோளாறுகளுமே நீங்கும். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்க தினமும் உட்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளிச்சு குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். பேரிச்சம்பழத்தோடு நீங்க பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி உங்களுக்கு கூடும். கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சியும் குணமாகும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. பேரிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் பெண்கள் உட்கொண்டு வந்தால் பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவ ஆலோசனை பெறுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும். அதாவது உங்களுடைய பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கும். எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வரும்போது அந்த ரத்த அழுத்தம் சம்பந்தமான ப்ராப்ளம் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். லோ பிபியாக இருந்தாலும் ஹை பிபியாக இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தால் மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் உங்களுக்கு மேம்படும். அதாவது ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்றவையெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் ரத்த அணுக்களுடைய அளவு அதிகரித்து ரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும். எனவே உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவை நீங்கள் சீராக வைத்திருக்கணும் அப்படின்னா தினமும் 3 பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வாங்க. சளி இருமலுக்கு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தால் சளி இருமல் குணமாகும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எலும்புகள் பலம் இழந்து காணப்படும். இவங்களுக்கெல்லாம் கால்சியம் சத்து, இரும்பு சத்து தேவைப்படுவதால் தினமும் இவங்க பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு மருத்துவ அறிவுரையின்படி எடுத்துக்கொள்வது நல்லது.
ஒருவேளை உங்களுக்கு பிளட்ல சுகருடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழங்களை சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. ஸோ இது உங்களுக்கு எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்காக எடுத்துக்கிறது தான் பேரிச்சம்பழத்தை வந்து பரிந்துரைக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுடைய மருத்துவரினுடைய அறிவுரையின்படி எடுத்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பேரிச்சம்பழங்களை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாடுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.